மனோபாலா சார் தான் ஒரு இடத்துல சொன்னார், நாங்களாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்துக்கு பல ஆண்டுகள் போராடணும். டைரக்டர் போனால் அந்த சீன் சொல்லுவோம், தூக்கி அடிப்பாங்க. அப்படிலாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு டைட்டில் வாங்க போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அப்புறம் நான் கதை டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட டைரக்ஷனில் உதவி அதுக்கப்புறம் நான் கதை சொல்கிறத புலிஸை தேடி போய் கதை எழுதிடுவேன். நான் கதை எழுதிட்டு அப்புறம் புலிஸை போய் தேடி போய் அவங்கள அப்ரோச் பண்ணுவேன். அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு அது 3 வருஷம் ஆகும். புலிஸை நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்து 2 வருஷம், டைரக்டர் ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீ புலிஸை பிடிச்சி அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அலைஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரக்டர் ஆகி அந்த படம் ஓடி ப்ராசஸ் பெருசு. ஆமாம், உலகத்தையே கிடைக்காது. 2 ஒன்று சினிமான்னு ஒன்று அரசியல். எனக்கு பாவமாக இருக்குது. ரொம்ப பேர் டெக்னீஷியன் கிரியேட்டரு தன்னுடைய கருத்தை பண்ணிக்கிங்க. ஒரு டெக்னிக்கும் கையில் வச்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்டா நீ இத்தனை வருஷமா இருந்தியே 8 படம் 10 படம் வைக்கிற முடிச்சு போடுற